அருமையானவர்களே, இது நாளிலும் அவனுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். உபாகமம் 1 அதிலே 30ஆம் வசனம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றைப் போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இந்த கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மோசே தம்முடைய ஜனங்களுக்கு, தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நான் உனக்கு முன் செல்லும் தேவன். ஆமென். வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது பாருங்க. ஆனா நம்முடைய தேவன் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார், முதலும் முடிவுமாய் இருக்கிறார், காலங்களுக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறார். எனவே அவருக்கு நாளைய தினத்துல என்ன நடக்கும், அடுத்த வாரம் என்ன நடக்கும், 10 வருஷத்துல என்ன எல்லாமே அவருக்கு தெரியும் பாருங்க. அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன் செல்லும் தேவன். இந்த முன் செல்லும் தேவன் என்ன செய்கிறார்? அவர் கோணலானவைகளை செவையாக்குகிறார், பள்ளங்களை எல்லாம் சமமாக்குகிறார். ஆமென். அப்ப தேவன் உங்களுக்கு முன் செல்லுகிறார். இதை நான் செய்கிறேன், இந்த பிஸ்னஸ் செய்கிறேன், இந்த காரியத்தில் நான் இறங்கி இருக்கிறேன், இந்த திருமண காரியத்தில் நான் இதை நான் ப்ரொசீட் பண்ணலாமான்னு இருக்கேன். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன் நான் சென்றிருக்கிறேன், உனக்கு முன் செல்லும் தேவன் நான். ஆமென். அப்போ தேவன் உங்களுக்கு முன்பாக சென்றிருக்கிற தடை கற்களை எல்லாம் நீக்கி போடுவார், உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோடல்களை செவ்வையாக்குவார். நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். அப்போ கர்த்தர் உங்களுக்கு முன் செல்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்திலே செய்து வந்தது போலவும். அப்ப உங்களுக்கு முன்னாடி வாழ்க்கையில அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நான் என்ன செய்தேனோ வனாந்திரத்திலே நான் செய்து வந்தது போல உனக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். அப்போ தேவன் நம்மை எப்படி ரட்சித்தார் அதை யோசித்து பாருங்கள். அடுத்து தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்களை எல்லாம் செய்திருக்கிறார் சற்று நிதானித்து, சற்று யோசித்து சிந்தித்து பாருங்கள். விசுவாசம் பிறக்கும். சில நேரம் இந்த சூழ்நிலையில் அற்புதம் நடக்குமா அப்படின்றப்ப என்ன செய்யணும்னா, அதையே யோசிக்காம ஏற்கனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார்ல, அதை எண்ணி நினைக்கும் பொழுது ஒரு புது விசுவாசம், ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். தேவன் அப்பயே செஞ்சார்ல, இப்ப செய்வார்னு ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் முன் செல்லுகிறவராக இருக்கிறேன், முன் செய்தது போல இனியும் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஏற்கனவே பொருளாதாரத்தில் அற்புதம் செய்திருக்கிறார் தானே, அதை சாட்சியாய் வைத்து இப்பொழுது ஜெபியுங்கள். முன் செய்த காரியத்தை இனிமேலும் செய்வார், இனியும் செய்வார், இன்னும் அதிகமாய் செய்வார். முன்னாடி உங்களை சுகமாக்கி இருக்கிறார் தானே, இப்ப சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், முன் செய்தது போல இனியும் செய்வேன். ஆமென். முன்னாடி அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தார்ல, இப்ப சொல்றாரு, இந்த பிரச்சனையிலிருந்து முன் செய்தது போல செய்வேன் என்று. ஆமென். அடுத்து என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், உங்களோடு இருந்து. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து உனக்காக யுத்தம் பண்ணுகிறேன். ஏதோ அவர் எங்கேயோ இருந்து யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்குறாரு, இல்லை இல்லை. ஆண்டவர் உங்க கூட இருந்து உங்களுக்கு யுத்தம் பண்ணி, உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஆமென். அப்போ உங்களால கையாள முடியாத பிரச்சனையா இருக்கா, எதிர்கொள்ள முடியாத நபர்களா இருக்கிறார்களா? ஆண்டவர் சொல்றாரு, நானும் கூட இருக்கிறேன், உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அப்ப தேவன் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது நாம் தோற்று போக வாய்ப்பே இல்லை பாருங்க. நம்ம எப்பொழுதுமே ஜெயிப்போம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் யுத்தம் பண்ணுகிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணி உனக்கு தேவையான ஜெயத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி. ஆமென். இயேசு நமக்காக யுத்தம் பண்ணினார், சிலுவையிலே நமக்காக பாடுபட்டார். நம்ம யுத்தம் நோனியுமே நம்ம கான்டெக்ஸ்ட் எல்லாமே சண்டை போட்டு அப்படி இப்படின்றோம் பாருங்க. ஆனா இயேசு வித்தியாசமா பண்ணாரு, சிலுவையில் இப்ப மரித்தார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி நான் கிரியை செய்ய போகிறதில்லை, என்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி நான் கிரியை செய்ய போகிறேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எனவே உங்களுக்கு முன் செல்லுகிறார், முன் செய்தது போலவும் இனியும் செய்வார், உங்களோடு புரிந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்கள் அடைய வேண்டிய ஜெயங்களை அடைவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.